show. This is DC Live. We care, we share, we are on air. And இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த சேம் வந்து இன்றைக்கி குளோபல் விண்ட் டே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் நம்ம ஜூன் 15 வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த காற்றாலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அண்ட் வந்து இதை வந்து மாற்றுறதுக்கும் எரிசக்தி அமைப்புகளை மேம்படுத்துறதுக்கும் பொருளாதாரத்தில் கார்பனேற்றம் செய்கிறதுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றாற்றலை வந்து முதலீடு செய்கிறது மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த புதைப்படிவ எரிபொருட்களாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட இதை வந்து நம்ம முடிஞ்ச லெவலுக்கு காற்றுல வந்து நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணி மேற்கொள்கிறது மூலியமாக அதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியறத விட இந்த இறக்குமதி, அதாவது புதைப்படிவ எரிபொருட்கள் லைக் நம்ம நிலக்கரி இதெல்லாம் பெட்ரோலியம் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் தீந்து போயிடும். அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேவுக்கான ஒரு டே தான் இது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இந்த காற்றுல வந்து அவங்க இன்னுமுமே வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபியூயல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ CO2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா காற்று வந்து எந்த லெவலுக்கு அவங்க வந்து கார்பனேற்றம் பண்ணுறாங்களோ அதில் CO2 லெவல் வந்து குறையுதாமா. அட் த சேம் வந்து நமக்கு மின்சாரமும் கிடைக்கிது. இது வந்து பசுமையான கிரகத்துக்கு வந்து வழிவகுக்குது அண்ட் வேலை உருவாக்குது. இதன் மூலியமாக இப்போ காற்றாற்றல் உருவாக்குறது மூலியமாக நிறைய பேருக்கு வேலை வந்து உருவாகுது, பலருக்கு வேலை வாய்ப்புகளுமே வந்து கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேவுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிறப்போ கிமு 5000 எகிப்தியர்கள் வந்து நைல் நதியில் அவங்களோட படகுகளை செலுத்த காற்றாலையை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த கப்பல்லாம் வந்து காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கமாக போவாங்க, அங்கேயே இருந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் இதை தான் வந்து அவங்க சொல்லவும் வராங்க. ஸோ காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்பட்டுகிட்டே இருந்திருக்கு அப்போல்லாம். அண்ட் வந்து கிமு 200 சீனர்களால் வந்து என்ன பண்ணோன்னா காற்றில் இயங்குகிற நீர் பம்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து மத்திய கிழக்கு அப்புறம் பெர்ஷியா, ஸோ இங்கெல்லாம் வந்து நிறைய தானியங்கள் அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஹெரான் வீட்வீலை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. வரலாற்றாசிரியர்களோட கூற்றுப்படி பார்த்தோம்னா இயந்திரத்தை இயக்கிற முதல் பதிவு வந்து செய்யப்பட்ட காற்று இயங்கும் சக்கரம் வந்து இதுதான். ஸோ எப்போ அப்படின்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறுப்பு குழாய்கள் காற்றை வந்து செலுத்துறதுக்காக ஒரு பிஸ்டனை வந்து இயக்கிறதுக்காக ஒரு காற்றாலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு புல்லாங்குழல் வந்து எப்படி ஒலி எழுப்புமோ அந்த மாதிரி வந்து ஒலி எழுப்பியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து காற்றாலைகள் அப்படின்னு பார்க்குறப்போ பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில் ஒரு பிரபலமான சாதகமாகவே வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் இறைக்கிறதுக்கும் கரும்புகளை அரைக்கிறதுக்குமே வந்து இந்த காற்றாற்றல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட் அரைக்கிற தொழிலை வந்து உயர்த்தியிருக்கு. ஸோ தொழில் DC Live. We care, we share, we are on air. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் DC Live. We care, we share, we are on air. அண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் விண்ட் டே. ஸோ இந்த டேவை பற்றி தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இதோட டைம்லைன் என்ன, இதெல்லாம் தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்று தினம் அப்படிங்கிறது வந்து எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ 2020 எடுத்துக்கும் பொழுது காற்று உற்பத்தி செய்கிறதுல அமெரிக்க
அமெரிக்காவோட பங்கு வந்து 8.4%. இது வந்து 1990ஓட ஒப்பிடும் பொழுது 1% வந்து, அதாவது 1900ல் 1% இருந்தது, இப்போ 8.4 உயர்ந்திருக்கிறாமா. ஸோ இதோடைய டைம்லைன் எடுத்துக்கிறப்போ முதல்ல காற்றில் இயங்குற இயந்திரம் வந்து அலெக்சாண்ட்ரியாவில் கிரேக்க பொறியாளர் ஹெரான் அப்படிங்கிறவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு ஐரோப்பாவில் மாவு அரைக்கிறதுக்கான செங்குத்து காற்றாலைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1180. அண்ட் 1900ல் டென்மார்க்கில் இருக்கிற சுமார் 2500 காற்றாலைகள் தானியங்களை அரைக்கிறதுக்கும் தண்ணீரை அரைக்கிறதுக்கும் 30 மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செஞ்சிருக்கு. அண்ட் 1970ல் எண்ணெய் பற்றாக்குறை வந்து மின்சாரத்தை வந்து மாற்றுறதற்கு காற்றாலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் 1980ல் கலிஃபோர்னியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு காற்றாலை வந்து அதிகமாக கலிஃபோர்னியாவில் நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு காத்தாடி மாதிரி பறக்க விடுங்க. அண்ட் அப்படி இல்லைனா காற்றாற்றலை பற்றி, அதாவது எப்படிலாம் அது வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா சமூக ஊடகங்களில் குளோபல் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி காற்றாற்றலை பற்றின ஒரு விழிப்புணர்வை கூட நீங்கள் வந்து ஏற்படுத்தலாம். அண்ட் இதை பற்றின ஒரு சில 5 உண்மைகள், ஒரு சுவாரஸ்யமான உண்மைகள் வந்து ஒரு சிலது இருக்குது. ஸோ நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. I think some network issues. Okay, நம்ம அந்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காற்றாற்றல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6,50,000 பேர் அந்த லெவலுக்கு வந்து வேலைக்கு வந்து கொடுக்குது மக்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த விசையாழி, ஸோ அந்த காற்றாடி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அமெரிக்காவில் வெர்மாண்ட்டில் வந்து கட்டப்பட்டிருக்கிறாமா. ஸோ வந்து ஒரு வணிக காற்றாற்றலை வந்து 600 வீடுகளுக்கு வந்து மின்சாரம் வந்து வழங்க முடியும். அதாவது ஒரே ஒரு காத்தாடியிலேருந்து 600 வீடுக்கு வந்து மின்சாரம் வழங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஹவாயில் மிகப்பெரிய காற்றாற்றல் விசையாழி அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த காத்தாடி, ஸோ அந்த ஃபேன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 20 மாடிகள் உயரம் வந்து இருக்குமாமா. ஒரு பிளேடு வந்து ஒரு கால்பந்து மைதான அளவுக்கு வந்து நீளமானது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போதே எப்பா எவ்வளோ பெரிய ஒரு பிளேடு இல்லை. அண்ட் வந்து தண்ணீர் தேவையில்லாத ஒரே சக்தி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காற்றாலை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் நம்ம டேவாக கொண்டாடணும் அப்படின்னா, புவி வெப்பமடைதலை வந்து காற்றாற்றை மூலமா அது வந்து காற்று வந்து என்ன பண்ணணும்னா மாசுக்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு புதிய வழி. அட் த சேம் மரங்கள் நடுறது ஒரு புதிய வழி தான். மரங்கள் நடுறது புதிய வழி இல்லை, மரங்கள் நடுறது மூலியமாகவும் பண்ண முடியும். அண்ட் இதை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்டு காற்றாலை வந்து ஆற்றல் வந்து குறைஞ்ச செலவு தான் ஆகும் அதை அமைக்கிறதுக்கும். அண்ட் அது மூலியமாக நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு இந்த டேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட சோஷியல் மீடியா பேஜில்
நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இது ஓரியன்டாக முக்கியமாக வந்து எது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். அண்ட் நம்ம வீக்கெண்டும் வர போகிறோம். ஸோ நாளைக்கு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.